ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி 1. ஸோ நாங்கள் என்னென்ன பண்ணோம் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி மார்கழி 1 பக்திமயமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லபடியாக நடக்குமான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா பஜனை வந்துச்சு. அந்த பஜனையை பார்த்துட்டு மார்கழி 1 இன்னும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஜனை பாட்டு தாங்க எங்கள் தெரு ஃபுல்லாக கேட்கும். எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கு எழுப்பி விட்டு குளின்னு சொல்லிட்டு பக்திமயமாக சாமியை கும்பிட சொன்னாங்க. சரின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பூஜையை போட்டு சாமியை கும்பிட்டு பட்டையும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்கழி 1 இல்லையா, அதனால் கோயில் குளமாக சுற்றணும். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போனதும் பார்த்தீங்கன்னா பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அங்கே போய் சாமியை கும்பிட்டு தான் கிளம்புனோம். நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு நானும் என்னோடய தம்பியும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. போங்களையும் விடிஞ்சிருச்சுங்க. சரி நானும் இப்போ கும்பிடுவாங்க அப்போ கும்பிடுவாங்கன்னு பார்த்தேன். கடைசி வரை கும்பிட்ட பாட்டில் இப்படி பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய தம்பியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் நடக்கும்போது சரியான குளிருங்க, சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாங்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. தெரியவே ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் பொடியெல்லாம் கொடுத்து அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகழகாக கோலம் போடுவாங்க. இந்த மார்கழி சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் காளியம்மன் இருக்குது. அங்கே போய் சாமியை கும்பிட்டு விளக்கையும் போட்டாச்சு. அங்கே போய் சாமியை கும்பிட்டு அடுத்து இன்னும் ஒவ்வொரு பிளேஸ்க்காக போகணும். நம்ம போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விளக்க போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுட்டு இருந்தேன். விளக்க போட்டு பக்திமயமாக சாமியை கும்பிட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீபாரதனையும் காட்டினாங்களா. சரி அப்படி சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி அத்தி கோயில் போவோங்க. மார்கழி 1 எப்போயுமே பார்த்திங்கன்னா வருஷம் அத்தி கோயில் போயிடுவோம். நான் அதை பார்த்திங்கன்னா வருஷம் போட்டுட்டு தான் இருக்கேன். இந்த வருஷமும் நாங்கள் போவோம். அதை பார்த்திங்கன்னா நான் தனியாக இன்னொரு விளாகில் போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் மார்னிங் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். நாங்கள் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த காலையில் பார்த்திங்கன்னா போகும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 அத்தடி குளிர். ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நான் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஒரே கோயில் குளமா மார்கழி 1 அலையிலே வைக்கிறாங்க. எதுன்னு தெரியல. அதுக்குதான் நானும் என்னுடைய சகோதரனும் ஏறிக்கொண்டு நடந்து போய்க்கு வந்து இருக்கிறோம். கோயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது. மங்களகரமான ரோடு, எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாரு. நம்ம திருப்பதி இருக்குமா, கச 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 கசன்னு இருக்கும். அங்க இருக்கிற
அதனால அப்படிதான் இருக்கு. உன் கோலம்லாம் சூப்பரா போட்டிருப்பாங்கடா மணி. ஏய் உண்மையாவே மார்கழி ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இனிமே இந்த சைடு ஃபுல்லா கோலம் செம்மையா போட்டிருப்பாங்க. அப்படியே ஒவ்வொன்றும் எடுத்துட்டே போவோம். ஒரு விளக்கெல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுலதான் ஒண்ணு வைக்க. கார்த்திகை முடிஞ்சிச்சுல, மார்கழி மாசமும் வைப்பாங்களோ? இருந்தாலும் அந்த பொங்கலை மிஸ் பண்ணிட்டோமே. எப்பா பெருமாள் கோயில் கிட்ட வந்துட்டோம். பெயிண்ட் அடிச்சிட்டாங்களோ? ஆமா, அன்னைக்கு கும்பாபிஷேகம் வைக்கும் போது பெயிண்ட் அடிச்சாங்கன்னு. எதுவோ நடடா, எங்க நடக்கும் பிள்ளை. அம்மா நான் ஒவ்வொரு கோலத்தையா கேப்சர் பண்ணிக்கிட்டே போறேன். வந்தாச்சு ஸ்ரீ சேது நாராயண பெருமாள் திருக்கோயில். கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் 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 பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். இவ்வளவு கூட்டமா இருக்கோட மோனு. பெருமாள் கோயில் சாமியை கும்பிட்டாச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது, சாலச்சி கோயில். போயிட்டு அங்கே போய் நம்ம மீட் பண்ணலாம். ஏக்கு நீ பரதாவிக்க இங்கே ஒரு விளக்குலாம் போட்டிருக்காங்க சாணியில் வச்சு இருக்கு போது. ஐயோ வாய்ஸ் ரெக்கார்டு ஆன்ல இருக்கு. எவ்வளோ பக்தியோடு யாரை பார்த்தாலும் இருக்காங்கன்னு பாரு. பக்தி பரவசம். இருந்தாலும் கோயிலுக்கு வந்திருக்கோம், பிரசாதம் கிடைக்கலன்னு எப்படி இருக்கோம். அதுவும் கூட கொடுத்து முடிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே போய் நின்றுறாங்க லைனில். நின்றுட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு சாமியை கும்பிட்டுறாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ணாமல் போயிடுச்சு. குளிருது. இங்கிட்டலாம் நாங்கள் எவ்வளோ தூரம் ஓடி ஆடி விளாண்டுருக்கோம் தெரியுமா. சைக்கிள்னால் சின்ன பிள்ளையில எங்கிட்ட தான் பழகுவோம். நீங்கள் தான் பாதி பேர் சிகரெட் அடிக்க வருவாங்க. சாலாச்சி கோயில்கிட்ட வந்தாச்சு. ஏம்மா எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கே கிட்டத்தட்ட 4-5 வழி இருக்கும் போலன்னு. ஆனால் எல்லா வழியிலையும் வந்திருக்கேன். விசாலாட்சி அம்மன் திருக்கோயில். இங்கே கூட தான் ஒன்று செம்ம அமைதியாக இருக்கும். இங்கே பாரு சூரியனே வந்துருச்சு. எத்தனை மணி? மணி 6:30 இருக்கும். நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும்? அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தோம். பீஸ்ஃபுல்லான மைண்ட். தெரியலையோ பாருங்க மக்களே, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கிட்டு இருக்கு. கோயிலுக்கு பின்னாடி ஆறு இருக்குது, அங்கே போயிட்டுருக்கு. பீஸ்ஃபுல்லான மைண்ட். என் தம்பி சுடம் பொருத்தும் நிகழ்வு. கறிக்கஞ்சி அடிக்க போகிற. ஆமாம், சாமி முன்னாடி கறிக்கஞ்சின்னு சொல்லாத. ஒழுங்கா போடணும். ஓகே, சாமியை ஏமாத்துறியா? விநாயகருக்கு யாரும் உண்மையாக வேண்டிக்கிறாங்க. சூடம்பு தூக்கி கொடுத்தீங்க.
நல்ல வரணும் அமையணும்னா நல்ல மனைவி அமையணும்னா ஃபஸ்ட்டு பொண்டாட்டியை தேடணும். நீ 2K கிட்ஸ் அதனால உனக்கு சீக்கிரமாக அமைஞ்சிடும். ஃபஸ்ட்டு பொண்ணை தேடணும். கோயிலை தேடணும்னா அப்படிலாம் இல்லாத சாமி கண்ணனும் பொண்ணு வேணும்னா இன்னொன்று சொல்கிறேன். பொண்ணு வேணும்னா பார்க்கு பீச்சு அப்படி போகணும். கோயிலுக்கு குளம்ட்டு போனோம்னா பொண்ணு கிடைக்காது, சுண்டல் தான் கிடைக்கும். கள்ளக்கபடம் இல்லாத மனசு, கள்ளக்கபடம் இல்லாத மனசு. எப்போ வேணுங்கம்மா அப்பா மட்டும் எப்போ வேணாங்கம்மா அப்பா மட்டும் ஆறில் வச்சு. அதுதான் மோகன், லெஜண்ட் மோகன் தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக பிரசாதம் வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூந்தி கொடுத்துருந்தாங்க. சரி அப்படி சொல்லிவிட்டு நம்ம அடித்து நொறுக்கியாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ஷேக் கொடுத்தாங்களா. என்னோடய தம்பி பார்த்தீங்கன்னா அரைச்சி கொடுத்துருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக குடிச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த குளிருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்களும் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தோசை எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசையும் மனசார சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு. செம்ம சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பை.